தாவரவியல் பூங்காவில் 35வது காய்கனி மற்றும் மலர் கண்காட்சியை புதுச்சேரி துணை ஆளுநர் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர், காய், கனி கண்காட்சி நடத்தப்படும். அதன்படி இந்த ஆண்டு 35வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் துவங்கி நடைபெற்றது. இந்த மலர் கண்காட்சியில் புதுவை அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சியில் அமைந்திருந்த பல்வேறு பூக்கள் மற்றும் காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட குதிரை, திருவள்ளுவர், கோழி, மாட்டு வண்டி, காளையை அடக்கும் இளைஞர் உள்ளிட்டவை பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தனர். மலர், காய்கறி மற்றும் கனி வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர், ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரன், ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் என்ஜின், மலராலான வயலின் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. விதவிதமான மலர்களால் பல்வேறு விலங்குகள், பறவைகள் போன்று தத்ரூபமாக உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வீரிய காய்கறிகளின் ரகங்கள், வீரிய கனிகளின் ரகங்கள், வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அரங்குகள், வேளாண் தொழில்நுட்ப கருத்தரங்குகள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை கருவிகள் மற்றும் உபகரணங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்கள் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை, நடன, நீரூற்று ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைகளுக்காக சிறுவர் உல்லாச ரயிலும் இயக்கப்படுகிறது. இந்த கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்திருக்காங்க.